கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் நன்றி ஜெபம். இன்று நாம் 8வது நாளை காணப்போகிறோம். இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் தள்ளாமலும் நம்மளோடு அவருடைய கிருபை இருக்குதுன்னு இந்த வார்த்தை உறுதிப்படுத்துது. அப்போ அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்போ வேதத்தில் அநேகருக்கு கிருபை இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அநேகர் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்ததை பார்க்குறோம். அதில் தானியேலை ஒரு விசேஷித்தவராக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சந்தி மதியம் என்று மாமிசம் கூட புசிக்காமல் கர்த்தருக்காக அவர் அந்த காய்கறிகளை புசிக்கிற நபராகவும் சந்தி மதியம் என்று நேரங்காலம் பார்க்காம கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறவராக இருந்த நபர் மேலே அப்படிப்பட்ட கிருபை. சொப்பனத்தை பகுத்தறியவும் அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னதுனால, அந்நிய தெய்வங்களுக்கு எதிர்த்து நின்னதுனால, அந்த குகைக்குள்ளே கெபிக்குள்ளே போடும் பொழுதும் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன் இன்றைக்கு அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக அநேக குகைகளிலிருந்து அநேக மிருகங்கள் எழுந்தாலும் எல்லாவற்றின் வாயையும் கட்டி போடுவானாம். அப்போ அவருடைய கிருபை நம்மளை விட்டு எப்பொழுதும் விலகாமலும் தள்ளாமலும் இருக்குதுன்னு இந்த சங்கீதம் 66:20 சொல்லுது. அப்போ இந்த வருஷ துவக்கத்தில் இருந்து இந்த இறுதி மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துலேயும் பிள்ளைங்க படிப்பு, எதிர்பார்க்குற திருமண காரியம், செய்கிற வேலை, நம்ம கையிட்டு செய்கிற அந்த பிரயாசம், ஒருவரிடத்தில் எதிர்பார்த்து போகிற காரியங்களில் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் என்றாவது ஒரு நாளாவது கர்த்தருடைய கிருபை தான் அந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு இந்த வார்த்தை உறுதிப்படுத்துது. தானியேலுக்கு கிருபையை தள்ளாமலும் விலகாமலும் காத்த தேவன் இந்த பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தான் சொல்கிறாரு, நான் என் கிருபையை உன்னை விட்டு விலக்காமலும் தள்ளாமலும் இருப்பேன். சரீர சுகத்தில் கிருபை, செய்கிற வேலையில் கிருபை, யாரிடத்திலாவது நீங்கள் பேச போகிற காரியமாக இருந்தாலும் அந்த கிருபையின் வார்த்தையை உங்கள் மூலமாக அவங்களுக்கு கடந்து செல்ல அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராம். அநேக காரியங்களை நம்ம லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை. புதிய ஆண்டையும் நமக்கு கிருபையின் ஆண்டாக தருகிற தேவனை நம்ம ஸ்தோத்தரித்து செபிப்போமா? அப்பா, இந்த நாளில் உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாமலும் தள்ளாமலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் நீங்கள் தானே சங்கீதம் 66:20 வெளிப்படுத்திட்டீங்களே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலே செய்கின்ற பிரயாசங்களில் எல்லாவற்றிலும் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும்ப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.